சுண்டைக்காயில் நம்ம புளிக்குழம்பு சாப்பிட்ருப்போம், ஆனால் சட்னி சாப்பிட்ருக்கோமா? வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த சட்னிக்கு நல்லா சுண்டைக்காயை கழுகி இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது சுண்டைக்காயை நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த சுண்டைக்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. சுண்டைக்காயில் நிறைய அயன் சத்து இருக்குது. ரத்த சோகை இருக்கவங்க வாரத்தில் 3 தடவை எடுத்துக்கலாம். வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. காரத்துக்கேற்ப வரமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த சுண்டைக்காயும் சேர்த்து புளி ஒரு சின்ன சைஸும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். தேங்காவை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அந்த சூட்லேயே தேங்காய் வதக்கினா போதும். நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அப்போனா தான் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். சுண்டைக்காய் முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வாரத்துக்கு 2 தடவையாவது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.